Hey friends, welcome back to my channel Cook with Soumi and Craft Works. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு மசால் வடை தான் பண்ண போகிறோம். என்ன வடைன்னு வந்து பார்த்திங்கன்னா காராமணி வச்சு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஞ்சமான பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம மசால் வடைக்கு நிறைய பொருட்கள் சேர்ப்போம். அந்தளவுக்கு நிறைய பொருட்கள்லாம் இல்லாமல் குறைவான இன்க்ரீடியண்ட்டில் எப்படி சூப்பரான டேஸ்ட்டான வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். காராமணி நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு காராமணி. இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நைஸாக தான் நான் இன்றைக்கி வந்து அரைக்கிறேன். உங்களுக்கு கொரகொரப்பாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம். நைஸாகவே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காராமணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வடையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ மீதி இருக்க காராமணியும் சேர்த்து நான் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஞ்ச மிளகாய் இருந்துச்சு, நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு அதெல்லாம் சேர்த்தும் பண்ணலாம். நம்ம நார்மல் மசாலோட மாதிரியே உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதுவே வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுனால நான் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் பாருங்கள், நல்லா தளர்வாக இருந்துச்சு, நல்லா வந்து தட்டுறதுக்கு வரல அப்படின்னா பச்சரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு நம்ம சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் வடை சூப்பராக இருக்கும். நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளே வெளியே நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடையை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி வடை தட்டுவோமோ அதே மாதிரி. இப்போ நமக்கு வடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வடை எடுத்து போடுறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் கரண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா வந்து காயணும். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு வடையை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்க மாவில் வடை தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து வடை தட்டி போட்டுட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வெந்து வரணும். ஒரு 20-30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும். நம்ம வடை தட்டி போட்டு உடனே வந்து திருப்பி போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோன்னா வடை வந்து உடஞ்சி போயிடும். எந்த வடை செஞ்சிங்கனாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு நம்ம வந்து அதை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். காராமணி வடைன்றதுனால கலர் வந்து நல்லாவே வரும் நமக்கு. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சோம்பு எல்லாமே சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணணும், கொஞ்சமான இன்க்ரீடியண்ட்டில் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து அதெல்லாம் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் சேர்த்து பண்ணுங்கள், இன்னுமே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்ச வடை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வடை. நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்துட்டு மசால் வடை சாப்பிடுவோம். ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு இது வந்துட்டு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2வது பேட்ச்சு அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பேட்சும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்றா. நம்ம வெரைட்டி ரைஸு அந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.